நேர்களே, திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள்ள இப்போ பேச்சுவார்த்தையில சலசலப்பு சிக்கல் காங்கிரஸ் கட்சிக்குள் பிளவுபட்டுள்ள 2 வித கருத்துக்களால் இந்த கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை சிக்கல் ஏற்படும் என்று கதர் கட்சி வட்டாரங்கள், காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். ராகுல் காந்தியினுடைய செயல்பாட்டு ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி, அவருக்கு சார்ந்த சில நிர்வாகிகள் சமீப காலமாக நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசினுடைய பொருளாதார தன்மை குறித்தும் கடும் விமர்சனத்தை பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவினுடைய தலைவராக இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் தளத்துல என்ன சொல்றாருன்னா, அனைத்து மாநிலங்களை ஒப்பிடுகையிலும் தமிழ்நாடுதான் கடன் அதிகமாக வைத்திருக்கிறது அப்படின்ட்டு பதிவு செஞ்சு திமுக தலையில கொட்டி 2010 யூபி மாநிலத்தின் நிலுவை கடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுகையில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனா தற்போது தமிழ்நாட்டுடைய கடன் உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதை பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவின் நிர்வாகம் இழிவாக கேவலப்படுகிறது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்திய மாநிலங்கள்ல வட்டி சுமை அதிகமாக கொண்ட மாநிலங்கள்ல பஞ்சாபு, ஹரியானா 3வது இடத்தில் தான் தமிழ்நாடு உள்ளது. இப்ப கொரோனா காலத்தை விட தற்போது தமிழ்நாட்டின் கடன் சுவை ரொம்ப கவலைக்குரியது அப்படிங்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. இதுக்கு இடையில காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, ப. சிதம்பரம், இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஜோதிமணி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை பிரவீன் சக்கரவர்த்தி ஒப்பிடுவது, அவர் காங்கிரஸ்காரர் தான், அவருக்கே பதில் சொல்றாரு, நியாயம் இல்லாதது. கல்வி, சுகாதாரம், தொழில், முதலீடு, சமூக நீதி, நகர்ப்புற கட்டமைப்பு, நலத்திட்ட விநியோகம் ஆகியவற்றில் தமிழ்நாடு நாட்டில் ரொம்ப முன்னிலையில் இருக்கிறது. ஹியூமன் மேம்பாட்டு அந்த இன்டெக்ஸ்ல யூபி ரொம்ப பின்தங்கி போச்சு. அங்கே ஒரே புல்டோசர் ராஜ் மாதிரி ஊக்குவிக்கப்படுகிறது. புல்டோசர் பாபா, சிறுபான்மையினர்களை தாக்குறது, இதுதான் அங்கு உள்ள கலாச்சாரம். கடனை அதன் விளைவுகளோடு நாம் ஒத்துழைத்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் கடன் சும்மா இல்லைங்க. பள்ளிகள், மருத்துவமனைகள், பொது போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, நீண்டகால உள்கட்டமைப்பு முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வளர்ச்சி மற்றும் மனித வளத்தை மேம்படுத்தி இருக்கிறது. மத்திய அரசின் நிதி கொள்கைகளும் இங்க ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அதிக வரி பணம் ஈட்டினாலும் நிதி பகிர்வுல அவங்க ரொம்ப டிஸ்கிரிமினேட், அதாவது டிஸ்பாரிட்டி இருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் கணிசமான நிதிகளை மோடி அரசாங்கத்திட்டிருந்து பரிமாற்றங்களின் மூலம் பெற்றுக் கொள்கிறார்கள். இயற்கை பேரிடர்கள், சர்வ சிக்ஷா அபியான் போன்ற திட்டத்தில் கூட தமிழ்நாட்டிற்கு உரிய முக்கியத்துவம் நிதி கொடுக்கப்படல, மறுக்கப்படுகிறது. கடன் வளர்ச்சியில் தனிநபர் குறியீடு, வரி பங்களிப்பு வர்சஸ் நிதி பகிர்வு, அந்த அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கறதுல நிர்வாக தரம், இதெல்லாம் வைத்து கொண்டுதான் பிரவீன் சக்கரவர்த்தி வாதிக்கணும். இந்த அளவுகோலில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது என்று அவர் பாராட்டிவிட்டார். அது மாதிரி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மோகன் குமாரமங்கலம் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். இலவச இருப்பிட சான்றிதழ் ஜனவரி 25 வரை கட்டணமின்றி இருப்பிட சான்றிதழை பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க ஏதுவாக கட்டணமின்றி வழங்க முடிவு. இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். யார் சொல்றா? ப. சிதம்பரம். நலங்காக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மிகச்சிறப்பான திட்டம். இதுல ஏராளமானவர்கள் பலன் பெறுகிறார்கள் என்பதை நான் மகிழ்ந்தேன், உணர்ந்தேன், பாராட்டினேன். இப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக ஜோதிமணியும் ப. சிதம்பரமும் மோகன் குமாரமங்கலம் எல்லோருமே அதாவது திமுகவை ரொம்ப புகழ்றாங்க. இந்த நிலையில்
காங்கிரஸில் 2 கருத்துக்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில இப்ப சிக்கல் ஏற்படும் என்று காங்கிரஸ் மேலிட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவை விமர்சனம் செய்கிறார். ஜோதிமணி, சிதம்பரம் இவர்கள் எல்லாம் திமுகவை பாராட்டுகிறார்கள். காங்கிரசுக்குள்ள பிளவு இருப்பது மேலும் அபாயத்தை ஏற்படுத்தும். இதுக்கு இடையில காங்கிரசினுடைய தலைவர், தமிழகத்துடைய தலைவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மாநில தலைவர், இவர் பாரதிய ஜனதாவின் குரலாக பேசுகிறார் என்று செல்வ பெருந்தகை கடுமையான வார்த்தை வைக்கிறார். யாரின் குரலாக சொல்றார்? பாரதிய ஜனதாவின் குரலாக பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறார்னு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரிவினர் திமுக ஒதுக்கக்கூடிய எண்ணிக்கையை காங்கிரஸ் எதிர்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள். மற்றொரு பிரிவினர் 40 முதல் 45 தொகுதிகள் அதிகார பங்கீட்டிற்காக திமுகவுடன் பேரம் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மூன்றாவது பிரிவினர் நடிகர் விஜயின் டிவிகே கட்சியோடு கூட்டணி அமைக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என்று கூறுவதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரசும் திமுகவும் 2004 அனைத்து தேர்தல்களிலும் இணைந்துதான் போட்டியிட்டுள்ளன. ஆனா 2014 மக்களவை தேர்தலில் மட்டும் விதிவிலக்கு 2 பேரும். இதுல காங்கிரஸ் தனிச்சு நின்றது. மோடி முதல் முறையா ஜெயிச்சார்ல அப்போ. திமுக கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைச்சது. 2006 48 தொகுதிங்க, 2011 63 தொகுதியில காங்கிரஸ் போட்டுட்டாங்க. ஆனா 2016 41 குறைஞ்சது காங்கிரஸ். அதை விட 2021 25 குறைச்சிட்டாங்க காங்கிரஸ். 48, 63, அப்புறம் 41, 23. இப்படி காங்கிரஸ் தொடர்ந்து தனது ஈவை மிக குறைந்த அளவிலே தனது தோழமை கட்சியான திமுக பெற்றது. தற்போது காங்கிரசுக்கு 17 எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க அதிக தொகுதியில போட்டிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தங்கள் பலத்தை அதிகரிக்க வேண்டும் என பல தலைவர்கள் விரும்புகிறார்கள். இந்த கருத்தை ஆதரிப்பவங்க தொகுதிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டதையும், திமுக தலைவர்கள் காங்கிரஸ் தொண்டர்களை புறக்கணிப்பதை அவர்கள் நலன்களை காக்க தவறியதாக தங்கள் கருத்துக்கான காரணங்களை காங்கிரஸ் பக்கம் ஒரு பக்கம் கொதித்தல் இருக்கிறது. இந்த கூட்டணியில காங்கிரஸ்க்குரிய மரியாதை கிடைப்பது அவசியம் எனும் சில தலைவர்கள் பொது மேடைகள்ல திமுகவை வெளிப்படையாக விமர்சிப்பதும், 26 அதாவது அடுத்த வருஷம் 2026 அதிக தொகுதிகளை கோர வேண்டும் என்றும் தற்போது பேச்சு வந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27 கரூரில் பொதுக்கூட்டத்தில் தாவேகாவில் 41 பேர் உயிரிழந்ததுல நேரடியா ராகுல் காந்தி விஜய்க்கு போன் பண்ணி பேசினார். இந்த குரல்கள் வலுப்பட்டன. திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் நடிகர் விஜயை ஒரு பேரம் பேசும் கருவியாக காங்கிரஸ் பயன்படுத்த முயற்சிக்கிறதா என்ற தீவிர ஊகங்களுக்கு தொலைபேசியின் அழைப்பு வழிவகுத்தது. ஆனா அதுக்கப்புறம் இது ஒரு மரியாதை நிமித்தமான அழைப்பு என்றும், அரசியல இதெல்லாம் பார்க்க வேண்டாம் என்றும் காங்கிரஸ் தொடர்ந்து தெரிவித்த போதிலும் இன்று வரை வதந்திகள் தொடர்கிறது. இந்த கூட்டணியில தொண்டர்களின் கருத்தை அறிய ஒரு குழு அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நாம் பிளவுபடும் நேரத்தில் காங்கிரஸ் திமுகவோடு ஒரு வலுவான மற்றும் சித்தாந்த ரீதியான கூட்டணியில் உள்ளது. தொகுதிகள் எண்ணிக்கை குறைவா இருக்கலாங்க, ஆனா நமது தனிப்பட்ட பலத்தை பார்க்க வேண்டும். நமக்கு தனிப்பட்ட சூழல் சாதகமா இல்லை, நாம் தனியாக வெற்றி பெற முடியாது. திமுக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் காங்கிரஸை ஆதரிக்கும் 32 எம்பிக்கள் உள்ளார்கள் என்பதை நாம மறந்துடக்கூடாதுன்னு சில தலைவர்கள் அட்வைஸ் பண்றாங்க. 2026 தேர்தலில் காங்கிரசுக்கும் திமுக கூட்டணி நீடிப்பதுதான் ஒரே வழி, அதிலிருந்து விலகுவது தவறான முடிவு என்றும் சிலர் கூறுகிறார்கள் என்றால் காங்கிரஸ் தலைவர்கள். திமுகவுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்பதை நான் மறுக்கவில்லைங்க. திமுகவோடு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி விட்டு பிரிவது ரொம்ப பேரழிவாக இருக்கிறது மட்டுமல்ல, அது டிவிக்கு இப்போதைக்கு நல்ல ஆப்ஷன் இல்லை என்றும் காங்கிரஸ்ல பல முக்கிய தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுமார் 5% காங்கிரஸ் வாக்குகளை பெற்று தருகிறது என்பதையும்,
அதற்கேற்ப தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்பதையும் திமுக உணர வேண்டும் என்றும் சிலர் பேசுகிறாங்க. 2021, 25, கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளை நாங்க ஏற்றுக்கிட்டோம். காங்கிரசுடைய குரல் காப்போம். ஆனா திமுக பெரும்பான்மை பெறுவதற்கு 170 தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்று வாதிட்டது. திமுக எங்களை மதிக்கும் என்று நாங்கள் நம்பினோம். ஆனா அது அப்ப நடக்கல. எங்களுக்கு அதிக தொகுதிகள் அதிகார பங்கீடு இப்ப வேணும், இப்போது திமுக முடிவெடுக்க வேண்டும் என்று சிலர் மறுபடியும் அதுக்கு எதிரான கருத்தை வைக்கிறாங்க. டிவிக்கு என்ற ஒரு விருப்பம் காங்கிரசுக்கு இருப்பதால் திமுக தங்கள் கோரிக்கைக்கு இணங்கலாம் என்றும் காங்கிரஸ்ல சிலர் இப்போ எதிர்பார்க்கிறார்கள். தாவேக்காயை பயன்படுத்தி திமுக மீது ஒரு பிரஷர் கொடுப்பது பலனளிக்காது, இதுக்கெல்லாம் திமுக மசியாது என்றும் சிலர் ஒப்புக்கொள்கிறார்கள். அதே சமயம் மற்ற மூத்தவர்கள் என்ன சொல்றாங்க, விஜய் ஒரு புதுசுங்க, அவர் பலம் மற்றும் பலவீனங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, அதனால ராகுல் விஜயோடு பேசியது அவர் மதச்சார்பற்ற கொள்கைகளை ஆதரிப்பதாலும் அவரோடு நாம தொடர்பு பேண வேண்டும் என்பதற்காக நான் அவரோடு நெருங்கி பழகிறோம் என்பதோ அல்லது அவர் எங்களோடு நெருங்கி பழகிறார் என்பதோ அல்ல, இது இயல்பான நட்பு, ஆனா கூட்டணி அல்லங்கன்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்ப இந்த நிலையில பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தனி மனிதர், அவரை யாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியாது. அதனால இன்றைக்கு நமக்கு கிடைத்த தகவல் வரை கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி 99% முடிவான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி கொளுத்தி போட்டிருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இவர் பாஜகவின் குரலாக பேசுகிறார் என்று ராகுல் காந்தியின் தூதரை அவர் விமர்சிக்கிற அளவிற்கு நிலைமை முற்றி மோதி இருக்கிறது. இந்த முறை காங்கிரசுக்கு கொஞ்சம் அதிக தொகுதிகளை ஒதுக்குவாங்க. 21ன்னா ஒரு 30 வரைக்கும் கூட ஒதுக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா களத்துல காங்கிரசுக்கு வேலை செய்ய ஆள் இல்லைங்கிறது உண்மைதான். இதையெல்லாம் பார்க்கின்ற போது வலிமையாக இந்த கூட்டணி இருக்கிறது. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், முஸ்லிம் அமைப்புகள், சிறுபான்மை வாக்குகள் என்பது மட்டும் திருமாவளவருடைய தலித் அமைப்புகள்